வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வேதா யோகா மையம் சார்பாக தினமும் யோகா பயிற்சிகள், தியான பயிற்சி, உடற்பயிற்சி, ஒர்க் அவுட் யோகா, லாஃபிங் தெரப்பி, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிறைய பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது உடம்பை ஆரோக்கியமாகவும் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள ஒரு கலை நம் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவை. நீரிலே நீந்தி வெளியேறுவதற்கு நீச்சல் கலை எவ்வளவு முக்கியமோ, பிறவி பெரும் கடல் என்கின்ற இந்த மிகப்பெரிய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதை ஆரோக்கியமாக வாழ்ந்து கடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை நமக்கு தேவை. அந்த கலை பல நூற்றாண்டுகளாக நமது முன்னோர்கள் நமக்காக வடிவமைத்து உருவாக்கி உருவேற்றி கொடுத்த அற்புதமான யோக கலை. பல ஆயிரக்கணக்கான குருமார்கள் பரம்பரையாக தனக்கும் தனக்கு அடுத்து வரக்கூடிய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அடுத்தடுத்த காலங்களில் சீடர்கள் மூலயமாக மெருகேற்றப்பட்டு இன்று யோக கலை பல நாடுகளில் மிகவும் சிறப்பான ஒரு அற்புத கலையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கலை நம்ம இந்திய தேசத்தில் பிறந்து குறிப்பாக தமிழ் தேசியத்தில் அவ்வளவு அருமையாக இருந்த இந்த கலை இன்றைக்கி வெளிநாடு இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் இந்த பயிற்சிகள் அவ்வளோ அழகாக செஞ்சிட்ருக்காங்க. பட் நமது கலையை நாம் எல்லாருமே மறந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த கலையை தினமும் நம்ம ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் நமக்காக இந்த உடம்பு 24 மணி நேரமும் ஓடிட்டுருக்கு, ஹிருதயம் துடிச்சிட்ருக்கு, கை கால்கள் இயங்கிட்டுருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்காக உழைச்சிட்ருக்கு. இந்த உறுப்பையும் இந்த உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்க நாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செலவு செய்து இந்த உடம்பை பேணி காக்கும்போது இது நமக்கு வாழ்நாள் முழுவதையும் ஆரோக்கியம் என்கின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கும். நான் நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே மறந்து வீட்டுக்குள்ளே முடங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி டிவி, செல்ஃபோன் சௌகரியங்களை பார்த்து இன்றைக்கி முடங்க ஆரம்பித்து எல்லா வகையான நோயாலையும் மனதினுடைய இறுக்கத்தாலையும் டிப்ரெஷனாலையும் பல பிரச்சனைகளாலையும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதையெல்லாம் கடந்து உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி பாருங்கள். இந்த உடம்பு உங்களுக்கு வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் நீட்டிச்சு உங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கும், உங்களை அமைதியாக வச்சுக்கும். மன அமைதிக்கான அற்புதமான தியானங்கள். ஸோ நம்ம உடம்பு, மனசு, உயிர் இந்த 3ஐயும் நம்ம ஒரு சேர இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் தியானக்கலை. ஸோ அதை செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீராகுது. ஸோ பிரெயின் செல்ஸஸ் எல்லாமே புத்துணர்வடையுது. ஸோ நமக்கு எனர்ஜெட்டிக் அதிகமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. ஸோ இத்தனை அற்புதங்கள் கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தேடணுமோ அது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் பலகீனமாகி உறுப்பெல்லாம் பலகீனம் இழந்த பின்னாடி வேறு எந்த கலையை கற்றுக்கிட்டாலும் அது பயன் பெருசாக வராது. ஸோ ஆரோக்கியமாக இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க, செய்யுங்க. யோக கலைகள் ஒவ்வொரு நிலையும் நாம் நிற்கக்கூடிய ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை. நமக்கு தினமும் இந்த கலையை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். குமராபாளையத்தில் பழைய சவுண்டம்மன் கோயில் எதிரில் ஸ்ரீ லலிதாம்பிகை மாதர் சங்கத்தில் வேதா யோகா மையம் என்கின்ற ஒரு அற்புதமான மையத்தை உருவாக்கி நடந்துகிட்ருக்கு. அனைவரும் வருக, ஆரோக்கியம் பெறுக, வாழ்க வளமுடன்.